பயிலுவோம் இயந்திரவியல் வழக்குத் தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் வழக்குத் தமிழில். வழங்குவது தமிழ்மெட் தாளமுத்து. Hi students, இன்று ME 8594 ME 6505 Dynamics of Machines இதில் 4th யூனிட் Forced Vibration இதில் மாடியூல் 4.05 இந்த 4.05 ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கேன். What are the transient vibration and steady state vibration? இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க Forced Vibrationல transient vibrationனா என்ன, steady state vibrationனா என்னங்கிறத நம்ம சொல்லணும். இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். We know the complete solution to a spring mass damper system subjected to a sinusoidal excitation is given by X. Module 4.03ங்கிறதுல ஸ்ப்ரிங் மாஸ் டேம்பர் போஸ்ட் சிஸ்டத்துக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணோம். அந்த டெரிவேஷன் ஃபைனலாக இந்த இதுதான் வந்தது. X equal to capital X into e to the power of minus zeta omega n into t into sin omega d into dt plus phi 1 plus fo into sin omega t minus pi divided by sm omega square whole square plus c omega whole square இப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இதுக்கு நம்ம முதல்ல டெரைவ் பண்ணி கொண்டு வந்த ஈக்குவேஷன் நான் ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம். அந்த நான் ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா அதனுடைய ஆன்சரில் 2 பார்ட் இருக்குங்கிறத பார்த்தோம். அதில் முதல் பார்ட் இந்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இந்த செகண்ட் பார்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல்னு நம்ம பார்த்தோம். இதை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனு எக்ஸின்னும் இதை எக்ஸ்பின்னு சொல்கிறது வழக்கங்கிறது சொன்னோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் ஏற்படுதில்ல இந்த வைப்ரேஷனுக்கு பேர் தான் டிரான்சியன்ட் வைப்ரேஷன் பேர். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத இதில் இப்போ பார்ப்போம். Transient vibration. In this complete solution, the first part is the complementary function. இதைத்தான் இப்போ நான் சொன்னேன். இந்த complete solutionல first part complementary solution. In actual practice, the value of complementary function xc becomes negligible with time as e to the power of minus infinity is 0. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபோர்ஸை ஒரு சிஸ்டத்தில் அப்ளை பண்ணிட்டோம், சைனசாய்டல் ஃபோர்ஸை, அது ஆப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ டைம்
இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. எது வரையிலும் போகும்? இன்ஃபினிட்டி வரையிலும் போகும். அப்போ e to the power of மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து என்ன? 0. அப்போ இந்த இது முழுவதுமே 0 ஆயிடுது. இந்த ஆம்ப்ளிடியூட் எதுவுமே இல்லாமல் ஆயிடுது. வைப்ரேஷனே இல்லாமல் 0 ஆயிடுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் xg becomes negligible. நெக்லிஜிபிள்ங்கிறது ஜீரோன்னு சொல்லலை, நெக்லிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கூட வைப்ரேஷன் இல்லாமல் நெக்லிஜிபிள் ஆயிடும். The vibration of the first part is called transient vibration. அப்போ what is transient vibration னு கேட்டால் இந்த ஈக்குவேஷன் எழுதி இதிலிருந்து இதுவரையில் எழுதணும். It occurs at the damped natural frequency WD of the system. இது நெக்லிஜிபிள் ஆகிறதுக்கு சம் டைம் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த கொஞ்சம் டைம் எடுக்கிறதுல அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? WDயாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த சிஸ்டம் வந்து எப்பயுமே டேம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் தான் ஃபங்க்ஷன் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வேனிஷ் ஆன பிறகு இந்த ஸ்டெடி ஸ்டேட் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். இட் வேனிஷஸ் ஆஃப்டர் சம் டைம். இப்போ டிரான்சியன்ட் வைப்ரேஷனுங்கிறத தியரியாக ஓரளவுக்கு பார்த்தோம். அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதில் இந்த கிராஃபிக்கலாக எப்படி வருதுங்கிறத பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதை பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம் t-யை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒய் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆம்ப்ளிடியூட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒய் ஆக்சிஸ் காட்டுது. இப்படி வளைவா வர்றது வந்து இதுதான் இப்போ நம்ம பார்த்த டிரான்சியன்ட் வைப்ரேஷன். டிரான்சியன்ட் வைப்ரேஷன்ல என்ன பார்த்தோம்? அது இனிஷியலா சர்டன் டைம் வரையில் இருக்கும், அதுக்கு பிறகு அது வேனிஷ் ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். அதுதான் இங்க இருக்கு. டி வந்து டைம் வந்து 0வா இருக்கும் போது அதுக்கு ஒரு சின்ன வேல்யூ இருக்கு. அதை இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தாலே தெரியும். டீங்கிற இதுக்கு 0ன்னு வேல்யூ கொடுத்தாலுமே கடைசியில் இந்த பைங்கிற ஒரு வேல்யூ அதுக்கு இருக்குது. கடைசியில் சைன் பைங்கிற வேல்யூ ஒன்று வருது. அதுதான் அந்த வேல்யூ இங்க இருக்கு. டைம் 0ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே வருது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டேம்பர் இருக்கிறதுனால கடைசியில வைப்ரேஷன் குறைஞ்சு பிளாட் ஆயிருது. இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட்டை கடந்துருச்சுன்னா இந்த டிரான்சியன்ட் வைப்ரேஷனுக்கு வேலையே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்து வேலையே இல்லை. அதுக்கு பிறகு பர்டிகுலர் இன்டெகிரல்ங்கிற இந்த இது மட்டும்தான் ஒர்க் பண்ண போகுது. இதை பார்ப்போம். ஸ்டெடி ஸ்டேட் வைப்ரேஷன். இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த கம்ப்ளீட் சொல்யூஷன் இஸ் த பர்டிகுலர் இன்டெகிரல். இட் இஸ் சீன் எ சைனசாய்டல் வைப்ரேஷன் வித் எ கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட். அதனுடைய வைப்ரேஷன் வந்து ஸ்டெடியாக தான் போகும். இதில் வந்து ஏற்றமோ இறக்கமோ இல்லாமல் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம டேம்ப்டு வைப்ரேஷன்லாம் என்ன பார்த்தோம்? ஆம்ப்ளிடியூட் முதல்ல கூட இருக்கும், பிறகு போக போக குறைஞ்சிரும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனாக இருக்கிறதுனால அது நடக்காது. இந்த செகண்ட் பார்ட்டில் ஸ்டெடி ஸ்டேட் வைப்ரேஷனில் வந்து அது ஸ்டெடியாக வைப்ரேஷன் போய்கிட்டே இருக்கும். திஸ் வைப்ரேஷன் இஸ் கால்ட் ஸ்டெடி ஸ்டேட் வைப்ரேஷன். அப்போ வாட் இஸ் ஸ்டெடி ஸ்டேட் வைப்ரேஷன் கேட்டால் அந்த முன்னால் இருக்க ஃபார்முலாவை எழுதி இந்த 3 லைனை எழுதணும். இட் அக்கர்ஸ் அட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸைட்டேஷன். எக்ஸைட்டேஷனில் இருக்கிற என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குதோ அந்த இதில் தான் இதனுடைய ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆஃப்டர் த டிரான்சியன்ட் வைப்ரேஷன் டை அவுட் த கம்ப்ளீட் சொல்யூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஸ்டெடி ஸ்டேட் வைப்ரேஷன் ஒன்லி. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தாலே தெரியும். ஆஃப்டர் சம் டைம் இது வந்து டோட்டலாக 0 ஆயிடுது. அப்போ இந்த கம்ப்ளீட் சொல்யூஷனுங்கிறதே வந்து என்னது? ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனில் இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் டிரான்சியன்ட் வைப்ரேஷன் அண்ட் வாட் இஸ் ஸ்டெடி ஸ்டேட் வைப்ரேஷனுங்கிறது. இப்போ இந்த ஸ்டெடி ஸ்டேட் வைப்ரேஷனுங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் தியரியை பார்த்துட்டீங்க. இப்போ இந்த கிராஃப்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பர்டிகுலர் இன்டெகிரல்ங்கிறதுக்கு டீக்கு வந்து வேல்யூ 0 கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பைங்கிற ஒரு வேல்யூனால இருக்கதான் செய்யும். அதுதான் இங்க வருது. இது இங்க இருந்து இப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்படியே போய்கிட்டே இருக்கு. இது சைனசாய்டல் வேவாத்தான் போகுது. ஆம்ப்ளிடியூட் வந்து கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் இதாத்தான் இருக்குது. இதுல வந்து டேம்பர் எல்லாம் இருந்தாலும் எக்ஸைட்டிங் ஃபோர்ஸ்னால ஹார்மோனிக் ஃபோர்ஸ்னால இது ஒரே யூனிஃபார்ம் ஃப்ரீக்வன்சியை தான் மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கு. ஆனா ரெண்டு இந்த இடத்துல போய் மெர்ஜ் ஆயிரு. மெர்ஜ் ஆன பிறகு இந்த டிரான்சியன்ட் வைப்ரேஷனுங்கிறதுக்கு வேலையே இல்லை. அதுக்கு பிறகு கண்டினியூஸாக எது போகுது? இந்த ஸ்டெடி ஸ்டேட் வைப்ரேஷனுங்கிறது மட்டும்தான் ஆப்ரேஷன்ல இருக்குது. இப்போ இந்த கிராஃப்ல இருந்து ஓரளவுக்கு நம்ம தியரியா படிச்சது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து AU Mech in தமிழ். இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமா வரிசையா என்னுடைய மாடியூலை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆகும்.
இப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students, thank you.